இப்போ இருக்கிற ஆட்சி நல்லா தான் இருக்குது. அவர் வந்தால் மட்டும் நக்கிச்சிட்டு போறாரு. சினிமாவில் மட்டும் அந்த டைலாக் பண்ணலாம். மற்ற நிஜமாக வந்து ஒரு அரசியல் வந்து அவராக பண்ண தகுதி இல்லை. இப்போ திமுக சார்பா ஒரு இப்போ எம்ஜிஆர் எம்எல்ஏ சொல்றாங்களா, எம்ஜிஆர் என்ன பண்ணா சொல்லு? ஏதோ ஒன்று இந்த சினிமாவில் நடிச்சு காமிச்சாரு, அதனால புகழ் வந்துச்சு. ஆனா அவர் பண்ண தப்பெல்லாம் வெளியே வரல. இதுல என்ன நிறைய கீச்சார் நான் இதுல பொய் சொல்ல. கலைஞரோட டிஎம் ஆட்சியோட அது மோசமான ஆட்சி அது. இப்போ இருக்கிற ஆட்சி நல்லா தான் இருக்குது. அவர் வந்தால் மட்டும் நக்கிச்சிட்டு போறாரு. ஒரு இதுவும் இல்லை. நிஜம் பொய் சொல்ல. சினிமாவில் மட்டும் அந்த டைலாக் பண்ணலாம். மற்ற நிஜமாக வந்து ஒரு அரசியல் வந்து அவராக பண்ண தகுதி இல்லை. தகுதி வளர்க்கணும். ஓகே. ஆனா வந்து அவர் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் அவர் கட்சி சார்பா நிறைய போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி அதெல்லாம் சும்மா நாங்கள் வந்து ஒரு 10 பேர் எத்தனை வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணேன். பைசா இருந்தால் நாங்களும் பண்ணுறோம். இப்போ நான் இப்போ ஒரு 10,000 இருக்குண்ணா, ஒரு 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 1000 பேர் கூட்டின்னு வருவான். அந்த இது இருக்குது, எல்லாருக்குமே தான் இருக்குது. எல்லா அரசியல்வாதிகளும் இருக்குது. யாருமே வந்து காசு கொடுக்காத அவனும் வரமாட்டான். ஆனா இங்க இளைஞருங்க இருப்பாங்க, இன்னும் ஒரு ஒரு 5 வருஷம் இருப்பாங்க. அப்புறம் அவங்களும் ஒரு மாற்றத்துக்கு போயிடுவாங்க அவங்க. ஆனா அவர் அவரோட கட்சி முழுக்க வந்து இளைஞர்கள் பெண்களை வச்சுதான் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காரு. அதுக்கான இது என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்குலாம் அவருக்கு நாலேஜ் இல்லை. ஒன்லி சினிமா டைலாக் கொடுத்தா பேசுவார். இப்போ கூட அந்த கட்சியில் இருக்கிறாங்க, ஆதுவாச்சனு, இந்த பக்கத்தில் புஷ் ஆனந்த் கூட அவருக்கு ஒன்றும் இது. இவர் தான் மற்ற கட்சியிலேருந்து வந்து அது கொஞ்சம் ஊக்கம் பண்ணுறாரு. அது கூட கொஞ்ச நாளைக்கு தான் அதுவும். இவர் என்னன்னா இவர் விஜய் வச்சு யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறாரு அவர். ஆதவர்ஜுனா வந்து விஜய் யூஸ் பண்ணிக்கிறாருன்றீங்க? ஆமாம். மற்றதெல்லாம் அவர் வந்து மக்களுக்கு செய்யணும், ஒரு இது செய்யணும், ஒன்றுமே இல்லை. ஆனா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன், நான் மக்களுக்காக நான் நின்று பண்ணுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ரொம்ப என்ன பண்ணுவார் சொல்லுங்க நீங்க? இல்லை இப்போ டிஎம்கே செய்யறதோட என்ன பண்ணுவார் சொல்லுங்க? இப்போ நீங்களாம் வந்து பேட்டி கேட்குறீங்களா? இதெல்லாம் ஒரு பெண்ணுங்க ஒரு முக்கியத்துவம் தானே. இதெல்லாம் ஒதுங்கி இருக்கிறாங்க எங்க? இல்லை நம்ம வந்து உடனே வந்து யாரும் லைக் பண்ணுவாங்களா? ஆனா இங்க தமிழ்நாட்டிலயும் வந்து பெண்களுக்கு எதிராக நிறைய வன்கொடுமை நடக்குது இல்ல? அப்ப அந்த டிஎம்கே ஆட்சி இல்லை அவர் வந்தா மட்டும் ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒரு காவலர் போடுவாங்களா? இப்போ ஒரு 10 பேர் போறாங்க, அங்க ஒரு நிப்பாமா, நீ ஒரு காவலர், நீ ஒரு 10 பேர் போகணும்னு சொல்லுவாங்க முடியுமா? அதெல்லாம் முடியாதுமா. இன்னும் எப்படியா பட்டதுனாலும் இதை போல ஆட்சி நடக்கும் எடுமா. நீ என்னதான் பண்ணாலும் ஒரு இப்போ போற ஒரு லேடிஸ் நிற்கிறாங்க, இப்போ அங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்குது, அங்கே ஒரு போலீஸுக்கு போட முடியுமாப்பா? நீ எத்தனை பேருக்கு போடுவீங்க? இதெல்லாம் வாயால் பேசலாம், சைடில் வந்து பண்ண முடியாது. அப்ப என்ன நடந்தா இங்க இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும், கம்மியாகும்? அவங்களுக்கு அவங்களே ஒரு இதுவாக வச்சுக்கணும். நம்ம இங்கே போகக்கூடாது, இங்கே வந்து இவன் வந்து அவன் தப்பான ஆள், நம்ம ஒதுங்கி போகணும், அப்படி போகணும். இல்லைன்னா நம்ம எதனா சொன்னாங்கன்னா, லேடிஸ் சொன்னாங்கன்னா, ஐயோ ஏன்னா எங்களை ஒரு கிண்டல் பண்ணாங்கன்னா நீங்கள் எதனா கொஞ்சம் சொல்லுங்கள், இல்லைன்னா வேறு என்ன சொல்லணும். அப்போ தான் அதை ஒழிக்க முடியும். நீ வந்து மூடிக்கணுமா அது ஆச்சுங்கன்னா மறுபடியும் அவன் சீண்டுவான். வேற எதுவும் இல்லை. அப்ப திமுக ஆட்சி இப்ப நல்லபடியா நல்ல ஆட்சி தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஆமாம், கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா அதை விட நல்ல ஆட்சி. ஆனா இப்ப ரீசெண்டா வந்து அந்த இப்போ எம்ஜிஆர் எம்எல்ஏ சொல்றாங்களா, எம்ஜிஆர் என்ன பண்ணா சொல்லு? ஏதோ ஒன்று இந்த சினிமாவில் நடிச்சு காமிச்சாரு, அதனால புகழ் வந்துச்சு. ஆனா அவர் பண்ண தப்பெல்லாம் வெளியே வரல. நான் சொல்லுவேன் நிஜமா. ஆனா அவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல என்ன கீச்சார் நான் இதுல பொய் சொல்ல. அவர் வந்து பப்ளிக் ஆகிட்டாரு, அதனால அவர் மக்கள் நம்பிட்டாங்க. கலைஞரோட டிஎம் ஆட்சியோட அது மோசமான ஆட்சி அது. ஆனா இந்த ஆட்சி காலங்கள்லயும் நல்ல திட்டங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்ல. ஜெயலலிதா ஆட்சியில் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் இவங்களை வந்து குறை சொல்லத்தினே அந்த ஆட்சியெல்லாம் வந்தது. வேற எதுவும் இல்லை. இப்போ கூட விஜய் வரானா இந்த திமுக ஆட்சியே தான் குறை சொல்லுவாங்க. ஏடிஎம்கே ஆட்சி குறை சொல்றாங்களா? இல்ல பிஜேபி ஆட்சி குறை சொல்றாங்க ஐடியா? பிஜேபியும் தான் வந்து அவர் வந்து என்ன சொல்ல, ஒரு சாப்பிட்டா சரி மோடி சரியில்லை, மோடி இப்படி பண்ணாரு, எங்களுக்கு டிஎன்எஸ் கொண்டு வந்தாரு, இல்ல எங்களுக்கு இப்ப கல்விக்கு பைசா அனுப்பல, அதெல்லாம் என்ன பேசினாரா? பேசியிருந்தாரு. என்ன பேசுன? நீ கொடுக்குற இடத்துக்கு இருக்கிறீங்க, நான் வாங்குற இடத்துக்கு இருக்கிறேன். நீ போய் கேட்கணும், கெந்தி கேட்டா குத்துருவானா? சொல்லுமா, நீ சொல்லு. ஒரு கெந்தி ஐயோ வலியுறுத்த தானே முடியும்.
அவர் இப்ப ஆட்சியில இருந்தாருன்னா அதுக்கான ஆக்ஷன் அவரால எடுக்கிறாரா இப்பவே நீ நீ இப்ப கூட போய் பாராளுமன்றத்துல கேட்டுக்கிறாங்க. இவரு போய் பார்த்தாரம்மா விஜய்? அங்க கேள்வி கேட்டு தானேங்கிறாங்க. இவரு போய் பார்த்தாரம்மா? அப்படி சரி. இப்ப வந்து இன்னொரு கேள்வியும் வைக்கிறாங்க. டிவிகே சார்பில் ஒரு பொண்ணு வந்து பேசின வீடியோ செம்ம வைரல் ஆச்சு. என்னன்னா இப்ப வாரிசு அரசியல் பண்றாங்க திமுக. ஐயோ, இந்த வாரிசு அரசியல் வந்து கொண்டு வராதுமா. இப்போ ஒரு ஒரு இப்போ நான் ஒரு தொழில் பண்றேன், இப்போ ஒரு பிசினஸ். அதுல என் பையன் வேணாம், நீ வராதரா, நீ போயிட்டாங்கன்னா பிச்சைறான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லு. அது முடியாது. ஆனா அரசியல் வாழ்க்கை அரசியல் நம்ம நான் கூட வருவேன், நீ கூட வரல, யார் ஒன்றும் வரலாமா? அதுதான், யார் வேணா வரலான்னு ஒரு இது இருக்கு. அடிமட்ட தொண்டன்ல இருந்து வந்தவங்களை தாண்டி உதயநிதி அவர்களுக்கு இப்ப கொஞ்ச நாள்லயே கட்சியில சேர்ந்து கொஞ்ச நாள்லயே டெபுட்டி சிஎம் வரைக்கும் அது சொல்றேன் நான். இப்போ ஒரு 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 10 மந்திரி இருக்கிறாங்க. அந்த 10 மந்திரியில மக்களுக்கு யாருக்கு பிடிக்கும்? யார பிடிக்கும்ன்றது இல்ல இல்ல, யார் நல்லது பண்றாங்க அத நல்லது பண்ணது யார் பிடிக்கும்? இப்போ அந்த மந்திரி கூட ஆளுங்களை சொன்னா இந்த மந்திரிக்கு எனக்கு கோவம் வரும். இந்த மந்திரிக்கு எனக்கு என் பையனுக்கு கொடு, இல்லை நான் வரேன், நான் முதலமைச்சராக இருந்தேன்னா மற்ற 10 பேர் மந்திரி அவன் ஒத்துக்க மாட்டான். ஆனால் இதில் வந்து சரி நம்ம தலைவன் பையன் வரட்டும், நம்ம எல்லாமே ஊக்கம் பண்ணி நம்ம வந்து கொண்டு போகலாம். அப்ப அடிமட்டத்துல இருந்து கட்சிக்காக இல்லாம அடிமாடு சொல்லு. கட்சிக்காக நிறைய உழைச்சவங்க இருக்காங்களா? யார் வச்சுக்கிறாங்க? யார் வச்சாங்க? மத்த அமைச்சர்கள்லாம் இப்ப உழைக்கலையா? அதுதான் யாரை வச்சு வந்தாங்க அவங்கலாம்? திமுக வச்சுதான். இல்ல அது யாரை வச்சு ஓட்டு வாங்கினாங்க? இல்ல யார சொல்லி ஓட்டு வாங்கினாங்க? கட்சியை சொல்லிதான். கட்சியில யாரு? இப்ப கலைஞர் தானே, அவங்கள வெறிச்சுன்னு வாங்கினாங்க. இப்ப ஜெயலலிதாவுக்கு ஒரு வாரிசு இருந்தாலும் அந்த வாரிசு வந்திருக்கும், அதுக்கும் பிரச்சனை வந்திருக்கும். அவங்களுக்கு இல்ல, அதனால நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. வாரிசு இல்லாதவங்க தான் வந்து பேசிக்கிறாங்க. வைகோக்கு தான் வாரிசு இல்லாத எதிர்த்தாரு, இப்பயே வாரிசு வந்தாரு வைகோவும். அப்ப இது நடந்துட்டே தான் இருக்கும். அதை நம்ம அதெல்லாம் இல்ல. மக்கள் இப்ப உதயநிதி வேணாம்னு சொன்னா ஓட்டு போட மாட்டாங்க. ஏன் போட்டாங்க ஓட்டு? நீங்க சொல்ற மாதிரி தான் எல்லாமே அவங்க நல்லது பண்ணாங்கன்னா. ஆமா, இப்போ ஒரு கவுன்சிலர் கூட சீமால ஆகும்ல, அவன் கத்தி தான் போகணும். கத்திரி இந்த தவளை கத்து தெரியுமா? அதை போல ஒரு நாளைக்கு தண்ணி இல்லாத வத்தி தான் போகணும். அவன் வாயை அவன் ஆனாலும் கெடுக்கிறான், வேற யாரும் இல்லை. சீமான நல்லது சொன்னாலும் சரி சொல்லுவேன். எதுக்கு கத்தி கிடக்குற? வான்னு ஒரு விஜயகாந்த் எப்படி சொன்னா தெரியுமாமா? அந்த முட்டாள் அவனை நான் சொல்லுவேன் நிற்கும். ஒரு சங்கர காலு தூசிக்க வேணாம், அவன் விஜயகாந்த் ஈடு அந்த எந்த அரசியல்வாதி அவனும் வர மாட்டான், பொய் சொல்ல மாட்டான். விஜயகாந்த் போல எவனும் வர மாட்டான், இன்னும் பிறக்க மாட்டான். ஆமாம்மா, நான் இருந்து அதுல ஊறி இருந்து நான் பக்கா டிஎம்கே அப்ப. ஆனா விஜயகாந்த் தான் இன்னும் பிடிக்கும். இப்ப டிஎம்கே ஓட்டு போட்டா விஜயகாந்த் தான் பிடிக்கும் எனக்கு. அவரை போல வர முடியாது. அவர் என்ன மாதிரி மாற்றங்கள் லைக் எதனால அவரை ரொம்ப பிடிக்கும்? இப்ப டிஎம்கே பிடிக்கும்னா சில காரணங்கள் உங்களுக்கு இருக்கு இல்லையா? இப்ப டிஎம்கேல இருந்தாலுமே எனக்கு விஜயகாந்த் தான் பிடிக்கும்ன்றதுக்கான காரணம் என்னவா இருக்கு? அவரும் சினிமால இருந்து வந்தவர் தான். அவர் வந்து நான் சொல்றேன், நாங்கெல்லாம் படிக்க சொல்ல எங்க ஊர் சைட்லாம் இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணோம், விஜயகாந்த் ரசிகர்னா நோட்டு புத்தகம் இந்த பிறந்த நாள் ஆனாலும் ஒரு பையனுக்காக எல்லாமே செய்வோம். அவர் சொன்னது வார்த்தை, எனக்கு இந்த மன்றத்தை வச்சு இதெல்லாம் பண்ணாதீங்க, உங்க ஏரியாவில் என்ன இருக்குதோ அதை செய்யுங்க, எனக்கு வேணாம், அப்படிதான் அவர் சொன்னாரு. அதுதான் நாங்கள் கடைபிடிச்சி நாங்கள் எங்கள் ஊர் சைட்லாம் கூட ஸ்கூலுக்கு பேனா பென்சில் எல்லாருக்கும் வசம் வாங்கி கொடுப்போம் நாங்கள். அது இந்த டிவிகேவும் வந்து பண்றாங்க. என்ன கீச்சாங்க, ஒரு வருஷம் தான் அவன் வந்து கீச்சாங்க, ஒரு வருஷம். அது அரசியல் வாருக்கு முன்னே தான் ஜொல்லர் கொடுக்குறான். அது கூட எதுக்கு ஜொல்லர் கொடுக்குற நீ? இவனுக்கு வந்து ஊக்க வைக்கணும்னா தெரியுமா, படிக்க வைக்கணும். இல்ல அது ஊக்கெல்லாம் கொடுக்கூடாது. நீ 10 பேருக்கு படிக்கணுமா? இல்ல இந்த ஒரு 1000 குத்து, நீ படி. என்ன படிச்சவங்களுக்கே கொடுத்தா வேலைக்கு ஆகாது. 10 பேர்ல 1000 பேர்ல ஒரு ஆள் தான் படிப்பான், புரியுதா? அந்த 1000 ஓட்டு போதுமா உனக்கு? ஒரு ஓட்டு போதுமா? 1000 பேர் வேணாவா? ஆமா ஆமா. சரி, ஓகே. 2026ல அவரோட ஆதிக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? ஆதிக்கம் வந்தா ஒரு 5% ஒரு 10% வாங்கலாம். அது கூட எது இளைஞருக்கு கொஞ்ச நாள் ஒரு இன்னும் 5 வருஷம் அப்புறம் வந்து வேற இளைஞர் வருவான், அது மாறும். எப்பவுமே வந்து நாங்களாம் கூட இருந்த கேப்டன் சொல்ல ஒரு இளைஞர் ஃபுல்லா அந்த வருஷம் அவருக்கு தான் இதாகிடுச்சு. அதே போல இது வந்து ஒரு என்ன காலம், மழை காலம் மாரி ஒரு இது. அந்த மழை காலம் வந்து போயிடுச்சுன்னா மறுபடியும் வராது. ஒரு 6 மாதம் ஆகும்.
அதுல வேற ஒருத்தர் வந்துடும், ஒரு வேற ஒரு கட்சி வேற ஒரு இது வந்துடும். ஓகே. இதே தான் தாக்கத்தை சுற்றி 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 அரசியல் இது ஓடும். நமக்காக எவனும் செய்ய மாட்டான். இப்போ நம்ம கூட எதனா இருந்தால் வரோம், நான் கூட இன்றைக்கி வேலைக்கு வந்தோம், ஒரு வேலை முடிச்சுட்டு வந்துட்டு உட்காந்துங்க சரி கொஞ்ச நேரம் இது ரிலாக்ஸ் பண்ணலான்னு. சரி அதுதான் இப்போ அவங்க செய்வாங்க, இந்த டிஎம்கே செய்வோம், ஏடிஎம்கே செய்வோம், இவன் வந்தால் செய்வான், அவன் வந்தால் செய்யலை, நம்ம உழைப்பு தான். அது வந்து ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ். சரி மக்களுக்காக ஏதோ செய்கிறாங்கப்பா போதும், அவ்வளோதான். நமக்காக செய்யணும், நம்மளே சொல்லி கொடுக்கூடாது எனக்கு செய்யலைன்னு. நீ போய் தொழில் பண்ணி நீ சம்பாரிச்சு நீ சாப்பிடு. எதுக்கு அரசாங்கத்தையே பார்த்துக்கிறீங்க? நம்மள மக்களை பார்க்கறதுக்கு தானே அரசாங்கம்னா. ஐயோ மக்கள் இல்லை, இப்போ மக்கள் எல்லாரையும் வந்து பார்க்க முடியுமா? இருமா ஒரு இதுனா ஒரு மக்கள்லாம் எல்லாரும் கொண்டு வராங்கன்னா அது ஒரு அதான் நீங்க சொல்ற நான் கொண்டு வரேன் பார்க்க முடியாது. ஆனா அது கொண்டு வரது எல்லாருக்கும் வந்து பலன் கொடுக்கற மாதிரி. சரி விஜய் சொல்றாரு, இப்ப சொல்றேன் அவரே வந்து ஆட்சிக்கு வரட்டும் சொல்றேன், வந்து என்ன கீ பாரு அவர் சொல்லு. இங்க இப்ப பண்ணாது என்ன இல்ல வந்தாதானே தெரியும். இல்ல இப்ப என்ன பண்ணாதுக்கு இது சொல்லு, நீ சொல்லு நான் சொல்றேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்றதே ஒரு பெரிய இதுதானே. என்ன கீச்சிருங்க ஒரு மயிரை இல்ல, என்ன பாதுகாப்பு இல்ல சொல்ல, என்ன டெய்லியுமா வந்து நியூஸ்ல அவன் கிடக்குற நியூஸ் சொல்றது 10 பேர் சொல்லுவான், 100 பேர் அனுப்பி கேட்டே, நீ ஒரு 1000 பேர் அனுப்பி கேட்டியா? அப்ப அத மெஜாரிட்டி பார்க்க மாட்டீங்க, மைனாரிட்டி அந்த இது இருந்தா போதும், அந்த மாதிரி தானே நீங்க சொல்றது இருக்கு. மெஜாரிட்டி இல்லம்மா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்ப என்ன இது என்ன பாதிக்கப்பட்டாங்க சொல்லு, நீ சொல்லு. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ், அண்ணா யூனிவர்சிட்டி சொல்றேன் இரு. கர்ப்பிணி பெண்ணுக்கு ட்ரெயின்ல பாதுகாப்பு இல்ல, அதுக்கு வந்து என்ன பண்ண ஒரு ஸ்டாலின் வந்து ஐயோ நீ போடா போய் இழுத்துனடா இது அந்த மாதிரி நடக்காது இல்ல நடக்காது. எப்படி பாக்க அவங்க நடந்து பேரு, நீ செய்யலன்னா கேள்வி கேட்கலன்னா நீ சொல்லலாம், அவங்க எல்லா தண்டனையும் கொடுக்குறாங்க. அந்த தண்டனை போதுமானதா இல்ல. அந்த தண்டனை போதுனா இப்ப தப்பே செய்யல இல்ல இப்போ எவனா ஒருத்தர் வலிச்சுட்டான், தப்பே செய்வதனும் ஒருத்தர் மாட்டுறான், உடனே அவனை தூக்கு தண்டனை போட்டு சொல்ல முடியுமா? இல்ல ஒரு 10 பேர் செய்யறானுங்க, ஒரு ஆள் எல்லாம் நல்லவனா இருக்கிறான், அவனு இது வந்து இது ஓனிமனே செய்யறவங்களும் இருக்காங்க, சில பைய போறவங்களும் இருக்கிறாங்க, இதை போய் இந்த வலிச்சுட்டா அது பண்ணிட்டு அது பண்றவங்களும் இருக்கிறாங்க. அது விசாரிக்க தெரியலையா? விசாரிச்சா நீ அப்படியே தூக்கி போட்டுவியா? தூக்கல இவன் தப்பான்னு சொல்லிட்டு சுட்டு போட்டுவீங்களா? விசாரிப்பாங்க. அதுதான் விசாரிச்சுதாங்கிறாங்க, எல்லாம் விசாரிச்சு பண்ணிட்டு தான் லாஸ்ட் இவங்க மேல தப்பா இல்லைன்னு தெரியும், உடனே ஒரு பொண்ணு கர்மன் குத்துற முச்சு விட்டு போடுவீங்களா? எல்லாமே விசாரணை தான் வரும். இப்ப உடனே அது வலிச்சான் சொல்லிட்டு அவன் அவனே தெரியாது அந்த கூட்டத்துல, அது விசாரணை பண்ணி நாங்க அங்க சுத்திக்கின்னு போனாதான் லாஸ்டா கண்டுபிடிக்க முடியும். எல்லாத்தையுமே ஒரே ஆளு கொண்டு வரக்கூடாதுமா, ஒரே ஆளை கொண்டு வரல. இல்ல எதுக்கு பார்த்தாலும் ஸ்டாலின் ஆட்சி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரி என்ன ஆச்சு? இவர் வந்து புடுங்க போறாரு, நான் பார்க்க போறேன், நான் இருந்தா உயிரோட இருந்தா இவங்கெல்லாம் புடுங்கத்தை நான் பார்க்க போறேன். விஜய் வந்து ஒரு டைலாக் பண்ணலாம், டைலாக் செய்யலாம், அது கூட அவன் சுயமா சொல்றான்னு தெரியல இன்னும் எனக்கு. எழுதி கொடுத்து பேசுறாரு. ஆமா சுயமா பேசினா தெரியும் எனக்கு. சரிண்ணா, அதுக்கு தான் ஒவ்வொரு ஆட்சியும் கொண்டு வரணும். நான் எப்படி இருக்கிறாங்கன்னு சும்மா நான் வந்து புடுங்கிடுவேன், நான் கீச்சிடுவேன், அந்த ரோடு சரியில்லை, இந்த ரோடுலாம் சரியில்லையாப்பா, இதெல்லாம் யார் போட்டது? ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சியில் தான் போடுது. சொல்றமா என்ன பண்ண இந்த காலேஜ் பசங்களை கெடுக்குது அவன் தான் இப்போதைக்கு சொல்ற போய் சொல்ல. என்ன கெடுக்கிறாரு அவன் டைலாக்லாம் பார்த்து, எங்க தலைவன் டைலாக்லாம் பார்த்துக்கிறியா? விஜயகாந்த் டைலாக் ஒரு தப்பு சொல்லு விஜயகாந்த் டைல அவன் பாரு அடுத்து தொடையில தள்ளிட்டு பாரு பாடு பாரு இதுக்கு இது பாரு பிராக் இது பாரு அதெல்லாம் ஒரு பேச்சு. அவன்லாம் பேசினானா குப்பை பேர் பேசுவான் டைலாக்கு, அதெல்லாம் அப்பயே ஓசி பேசிக்கணும். இதெல்லாம் நம்ம பீச்சில் இதுக்கு வருவோம், அப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பெண்ணுங்களே குறை சொல்லி பண்ணவன் விஜய் இருந்துக்குதா இல்லையா? தொடை தொட்டு வந்தாலும் தட்ட மாட்டானா? அந்த படத்துல தான் சொல்ற. அப்ப எதுக்கு நீங்க மயிர இது படத்துல எங்க தலைமை விருப்பி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா எதுக்கு படத்துல சொல்றப்ப? அதுக்கு பப்ளிக்ல வந்து சொல்லு செய்யலாம். அதுதான் சொல்றேன் நான். என்ன இந்த விஜய் வச்சுக்கின்னு நீ போய் 10 பேர் கேட்டாலும் அவன் காலேஜுக்கு படிக்கிற பசங்க ஒழுங்கா சொல்லும், என் தலைவன் அவன் பண்ணா இவன் பண்ணா கீப்ப பண்ணா. அந்த அறிவு உள்ளவனா எவனா சொல்ல மாட்டான். இந்த இது நீ வா அரசியல் வரான்னு சொல்ல, நீ வந்து நின்று நீ ஜெயிச்சு என்ன பாரு. குறை சொல்லணும்னா எல்லாரையும் சொல்லணும், குறை ஒரு கட்சி வந்து சொல்லக்கூடாது, புரியுதா? எல்லாரையும் குறை சொல்லு, நீ எதிர்த்து நில்லு, தனியாக நின்று நீ ஜெயிச்சு பாரு, அப்போ தெரியும். இப்போ எங்கள் தலைவருக்கு கேப்டன் இருந்தார் பாரு,
அவர் சுயமா வந்து 2 கட்சியும் எல்லாரும் தப்பு சொல்லுவாரு. இப்படி அப்படி பேச மாட்டாரு. நீ தப்பு பண்ணனா தப்பு பண்ண, அப்படிதான் இருக்கணும். நீ வந்து இந்த பாயசமா இல்ல இது வேணாம், பாயாசத்துல நல்லா தான் இருக்கு, திட்டிப்பா இருக்கு, சாப்பிட்டு போயலாம். நீ அந்த இது சாப்பிட முடியுமா? அதை இன்னும் ஒன்று சொல்ற சாப்பிட முடியுமா? பாயாசம் நல்லா சாப்பிடலாம் தான். அதை கருணாஸ் சொன்னா தெரியுமா ஒரு இது, நீ பாதரசம் தான், நீ லாஸ்ட் வரைக்கும் பாதரசம் தான் ஒட்டாதான் இருப்ப. அதை ஒட்டுறதுக்கு தான் பசை போட்டு ஒட்டுறதுக்கு தான் இந்த ஆதவாச்சுன்னு இந்த இவனு உதரம் போதும் வரான் வெளியே வந்து அதை ஒட்டி பார்க்கலான்னு. அது ஒட்டுமா ஒட்டாதுன்னு தெரியாது. அதை போல இந்த காலேஜ் பசங்களாம் கரெக்டா புரிஞ்சுக்கின்னு நீ நல்லது இப்போ என்ன நடக்குது அது புரிஞ்சுன்னு நீங்க ஓட்டு போடுங்க. சும்மா நான் யாரா தலைவனும் பண்ணுவேன் கீ பண்ணுவேன்னா அது மயிறு தான் பிடிங்கன்னு போவோம். அந்த ஓட்டு வேஸ்டான ஓட்டு தான் ஆகும். அது தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன இது ப்ரோக்ராம் இது? இனநோட்டு மீடியா யூடியூப் சேனல்ல. சரிம்மா, அது கரெக்டா போடுங்க. கரெக்டா மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா வந்து நான் விஜய் ரசிகர், நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன், நாங்களாம் பார்த்துட்டு வந்தாச்சு. எல்லாம் காலேஜ் எல்லாம் பண்ணி தான் வந்துக்கிறாங்க. எதுக்கு வந்தாலும் அந்த இப்போதைக்கு அந்த ஒரு 18-20 வயசுக்குள்ள அந்த மூளை தெரியாது, அந்த படத்திலேயே இருப்பாங்க. அந்த பாட்டு டான்ஸு அப்புறமேட்டு அவங்களுக்கு மேரேஜ் ஆகணும் பார்த்தா புரியும். ஐயோ இந்த முட்டாளு ஏன்டா ஓட்டு போட்டோம், நம்ம ஏற்கனவே அந்த இதுக்கே போவாங்க. கான்ஃபிடன்ஸ் மாறும். இப்போ சீமான் வந்து 8% ஓட்டு வாங்கிக்கிறேன் தானே, நான் 10 வருஷம் பண்ணி 4% ஓட்டு வாங்குவோம். 4% தான் வாங்குவோம். அது கூட வாங்க தெரியல சீமான். அது வந்து விஜய் வந்து ஒரு 6-7-8% மேலே வேறாது. இவர் என்னவோ 20% வந்துச்சான். யாரு அந்த பீகார்ல இருந்து சொல்றாங்க, பிரசாந்த் கிஷோர். விஜய்க்கு ஒரு 25% வந்துச்சு. அப்போ இன்னும் ஒரு என்னது விடுதலை சிறுத்தையில் கொண்டு வந்துடலாம், இல்லைன்னா நம்ம யாரு ஏடிஎம்கே கொண்டு வந்தா ஜெயிச்சலான்னு. இவனும் கூட அவனுக்கு மோசம். இவன் இதில் என்னது மீனில் தூண்டி போட்டு பிடிச்சிடுவாங்க. அது தெரியல விஜய்க்கு. இப்போ அதை பற்றி தான் ஓய்ச்சாங்க விஜயகாந்தை. அதனால இவன் ஒழுங்கா தனியா நின்று எதாவது பண்ணியிருந்தா பரவாயில்ல. இவன் கூட்டணினா போனானா இன்னும் 2 வருஷத்துல அவர் காலி. எங்க தலைவர்னா எதிர்கட்சி வந்து போயிட்டாரு, இவர் அது கூட வராது போயிடுவாரு. அதனால இவர் தனியா போயிட்டு எதனா ஒன்று படிப்படியா முன்னேறணும். இவர் ஒரே நாள்ல வந்து நாங்கள் முதலமைச்சர். நம்ம பரிச்சயத்தை நம்ம எப்படி எழுதுறோம், அரையாண்டு காலாண்டு முழாண்டுன்னு எழுதுனா அதே போல தான் ஒரு அரசியல் இதுவும். நான் வந்ததுமே என்னது சிஎம் பா, அடுத்த வாட்டி சிஎம் நாங்களாம் கல்வி அமைச்சர். நீ இது அமைச்சர், நீ இதுல இருந்தியா மாவட்ட செயலர் தூத்துக்குட்டியா, வரல நீ அடுத்த வருஷம் நீ மீனவத்துறை அமைச்சர்னு சொல்லிட்டு சொல்லினே போயிடுவான் அவன் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி. அதுதான் அந்த எல்லாமே அப்படிதான். இது எந்த ஆட்சி வந்தாலும் இது எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே இந்த ஸ்டாலின் ஆட்சி பரவாயில்ல எல்லாத்தோட. நிஜமா ஒவ்வொரு இதுவும் இது செய்யறாரு அவரு. பெண்களுக்கு கூட இப்ப கூட ஆட்டோ விட்டுக்கிறாரு, சேராரு, இது இந்த ஆட்டோ பிங்க் ஆட்டோ. அவருக்கு அந்த பெண்களுக்கு பத்தி அவருக்கு தெரியுது. ஆனா வந்து நீ மொத்தமா குறை சொல்றீங்க. மொத்தமா குறை சொல்லலாம், இப்படியும் நடக்குது இல்லையா, அதுக்காக தான் வந்து சரி ஓகே சரி இப்படியே நடக்குது. அப்ப நல்லது ஏன் சொல்ல மாட்டீங்க? அவ்வளோ டிவில நீங்க எல்லாம் யூடியூப்ல கூட முக்காவச்சு பாரு, நல்லது ஏன்னா சொல்றாங்களா? இது செய்துக்கிறான்னு யூடியூப்ல ஸ்டாலின் இன்னைக்கு நல்லது பண்ணிக்கிறாரு, யூடியூப்ல வரட்டும், நான் ஒரு இந்த பக்கம் மொட்டையாச்சுக்கிறேன். நான் அதையும் தான் போட்டுட்டு இருக்காங்க இல்லையே, முக்காவாசி இல்லையே. அதுதான் நீங்க மெஜாரிட்டி இதையே பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல விஷயங்களை பார்த்தீங்கன்னா இருக்குதா, நல்ல விஷயங்களும் இருக்கா? எங்க சொல்றீங்க? காட்டு சொல்லுங்க, அதை காட்டுங்க. இப்ப கூட எடுத்து பாக்குறானே, அதில் முக்காவாசி வந்து நல்லதே சொல்ல தெரியலமா. அவனை எப்படி பண்ணலாம், அவனை எப்படி ஓரம் கட்டலாம், அப்படிதான். இவன் விஜய் கூட சொல்றான், விஜய் எப்படி ஓரம் கட்டலாம் இல்ல அதுதான் போயின்னு இருக்கு. சரி இது பண்ணா நல்லதுப்பா, அப்படி ஸ்டாலின் சொல்லணும், ஐயா இப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும், இப்படி பண்ணணும், நீங்க அடுத்த வாட்டி வந்து இதெல்லாம் பண்ணணும் தான் அவர் பாப்பா. யூடியூப்ல பண்ணா கூட இப்படி சொல்றாங்கப்பா, ஏன்னா சரி மாறும் இருப்பாங்க. நீங்க எல்லாமே எதிர்த்தா சொன்னா என்னடா இது இப்படி பண்ணீங்க அப்படிதான் நினைப்பாங்க. தாழ்மடியா சொல்லணும், இது இப்படி பண்ணணுமா, இப்படி செய்யணுமா சார், கொஞ்சம் நல்லா பண்ணுங்க சார், கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னு சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். நம்ம மக்களுடைய இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எந்த அமைச்சர் மாதிரி சொல்ற மாட்டோம் அப்படின்னு. இதே போல எதனா டிவி பார்த்தாதான் அவருக்கு கொஞ்சம் இந்த மீடியா மூலியமா போனாதான் சரி இப்படி சொல்றாங்க மக்கள், நம்ம செய்யலாம் அப்படின்னு வரும். அதனால வேற எதுவும் இல்லை.
கண்டிப்பா எல்லாமே மாற்றம் நாங்களும் நல்ல மாற்றம் விதத்தை வேணும்னா நீ விஜய் வந்து தனியா நின்னாதான் மாற்றம் கொண்டு வந்தா அது கூட பண்ணலாம். இல்லைன்னா இவரை தூக்கி வச்சு குப்பையில தான் போடுவாங்க.